கார்ட்டூன் விசஸ் அனிமே. இந்த ஒரு கான்வர்சேஷன் அனிமே இந்தியாவில் பாப்புலரான டைமில் எல்லாரும் மத்தியிலுமே பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அது என்னன்னா, நார்மல் ஆடியன்ஸ் அனிமேவை கார்ட்டூனோட கம்பேர் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், அதுக்கு அனிமே லவ்வர்ஸ் அனிமேல என்ன மாதிரியான குவாலிட்டி, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி லைன்லாம் இருக்கான்னு கேட்கன்ட்டு அனிமே இந்தியாவில் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அனிமே ஆடியன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அனிமேயும் கார்ட்டூனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அனிமேவை பார்த்து அதோட டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு அனிமே ஆடியன்ஸ்லாம் இங்கே அதிகமானது தான் மிகப்பெரிய ஒரு காரணம்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அனிமேவும் கார்ட்டூனும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ஒன்று தான். அது எப்படின்னா, ரெண்டுமே அனிமேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ற ஒன்று தான். ஆனால் செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் வேற வேற. கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் கிட்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதுவே அனிமேவை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட், ஸ்டோரி லைன்ட்டு கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் எல்லாருமே டார்கெட் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கும். அனிமேவுக்கும் கார்ட்டூனுக்கும் என்னென்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜப்பானில் ரிலீஸ் பண்ணுற அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே அனிமேட்னு சொல்லி கூப்பிடுவோம், அது ஓகே. அதே மாதிரியே அதர் கண்ட்ரீஸில் கிட்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்படுற அனிமேஷன்ஸை தான் நம்ம கார்ட்டூன் சொல்லி கூப்பிடுறோம். செகண்ட் டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனிமேல ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் நாவல் மாதிரி எபிசோட் கணக்கில் போயிட்டு இருக்கும். ஆனால் அதுவே கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட தான் அந்த ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சு அதுலேயே எண்ட் ஆகிரும்னு சொல்லலாம். தேர்ட் மேஜரான டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அனிமேஷன் ஸ்டைல் தான். அனிமேவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான டிசைன்ல இருந்து மாசான அனிமேஷன் குவாலிட்டி வரைக்கும் எந்த ஒரு அனிமேவை பார்த்தாலுமே அதிக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்கிறது விஷுவலாக பார்க்குறப்பே தெரியும். அதுவே கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் கிட்ஸை மட்டும் தான் அவங்க டார்கெட் பண்ணி எடுக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான பட்ஜெட்டை மட்டும் போட்டு அதுக்கு ஏற்ற பெஸ்ட்டான அனிமேஷன் குவாலிட்டியெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்கன்னே சொல்லலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் அனிமேவுக்கும் கார்ட்டூனுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோதான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுப்போம்.